Online students audible இருக்கா friend? Good morning friends. So daily test போட்டீங்க கரெக்ட்டா? எல்லாரும் போட்டாச்சு. daily test போட்டாச்சா? ஆன்லைன்ல எல்லாரும் போட்டுருப்பீங்க. ஓகே friend. அக்ஷயா first rank, பாலா second rank, மணிகண்டன், பிரவீன் குமார், சத்ய சுந்தரி, முகமது டிட்டி third rank. யாராவது இருக்கீங்களா? முகமது ஃபசில். ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கேட்டதில் வந்து ஒரு 2-3 மட்டும் கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அவங்கள ஃப்ரீயாக எடுக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்க விட்டுருக்கேன் வந்து. இது நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் தான் வந்து. நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியல, 2 கொஸ்டின் தெரியல, இங்கே வந்து ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இதில் நம்ம படித்ததுலேருந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அது ஃபஸ்ட் விஷயம். தெரியாத கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க வந்து. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கெஸ் பண்ணி நம்மளால் போட முடியுதா அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ தெரியாது எல்லாமே நம்ம படிச்சதுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுனா, நமக்கு கொஞ்சம் சிலபஸ்லேருந்து வெளியே போய் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேருந்து வெளியே போயிட்டு கொஸ்டின் கேட்கும் போது அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இப்போவே நம்ம அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ அதுதான் வந்து. கொஸ்டின்ஸ் புரியலையா? எந்த கொஸ்டின் புரியல அஜித்? ஓகே, இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க, இல்லைன்னா அந்த கொஸ்டின்ல இருக்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் புரியவே இல்லைன்னா 10 கொஸ்டின் புரியலையா? ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் கொஸ்டின். நம்ம ஒரு கேள்வி எனக்கு ஒரு இதை கோரி ஒன்று ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் வந்து. அப்படி இருந்தால் தான் டக்குன்னு உடனே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஜென்ரலாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போய் பார்க்குற வேலை அப்படி வந்து. நீங்கள் இப்போ டெப்டி கலெக்டராக டிஎஸ்பியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கேட்குற கேள்வியும் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் சொல்கிற பதிலும் வந்து கிறிஸ்பாக இருக்கணும். எப்படி நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் பண்ணுறோமோ குரூப் 2 குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் வந்து வளவலாம் பேசுறதுக்குலாம் டைம் இருக்காது வந்து. டக்குன்னு ஷார்ட்டாக ஒரு ரிப்ளை வந்து இருக்கணும் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வாங்க இப்போ பார்ப்போம், கொஸ்டின் எல்லாம் புரிய வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் லா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தர். மெண்டலிவின் ஆவர்த்தன விதிப்படி தனிமங்களின் பண்புகள் அவற்றின் பொறுத்து டேஷ் பொறுத்து ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன அப்படின்றது. எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம நேற்று பார்த்த டாபிக். சப்போஸ் வந்து இன்னைக்கு டே 1 வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டே 2ல வந்து நம்ம நடத்தின டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து கேள்வி கேட்கல, ஆனால் நாளைக்கு கேட்பாங்க. ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேற்று நடந்த கிளாஸ்ல 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா 10 அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸையும் கம்பைன் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 10 அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸ், எஸ்டர்டே கிளாஸ் என்ன நடந்ததோ ஸோ அது வந்து. ஸோ மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். அதனால நீங்களும் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடணும். காலையில உங்களுடைய வேலையே என்னன்னா இதுவரையும் நம்ம என்ன ப்ரிலிம்ஸ்க்காக என்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது. எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து கணக்கெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணிட்டே இருங்க வந்து. அப்பதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மொத்த சயின்ஸ் புக்குமே வந்து நம்ம அந்த எக்ஸாம் வீக்ல வந்து ஆஃப் டேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வந்து. மொத்தமா நம்ம வந்து ஒரு 6 சப்ஜெக்ட் நமக்கு இருக்கு வந்து. அப்ப எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ண போறோம்? 3 நாள்ல முடிச்சிருவோம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அப்புறம் ஜாலியாக ஏதாவது படம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி இப்படிதான் சொல்லுவாங்க வந்து, நீங்க போறதுக்கு முன்னாடி சண்டே எக்ஸாம் இருக்கு அப்படின்னா வந்து சாட்டர்டே ஏதாவது படம் பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் அப்படிலாம் பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கோச்சிங் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இதாக சொல்லிட்டு இருக்காங்க வந்து. என்ன ரிலாக்ஸேஷன் வேண்டி இருக்கு? நான் கேட்குறேன், நம்ம படிக்கிறது தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட், அதுதான் ஜாலி வந்து. 10 சப்ஜெக்ட் இருக்கு, ஜாலியாக அதில் திருப்பி திருப்பி படிச்சோன்னா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எல்லாம் கிடைக்குமா வந்து. நம்ம ஒரு படிச்சு நம்ம ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற மகிழ்ச்சி அப்படின்றது வந்து அவங்க எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுத்தாலும் அதை பார்க்கறதுல நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்காது வந்து. ஸோ அதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சந்தோஷம் அப்படின்றது வந்து. நம்ம ரிவைஸ் பண்ணுறது, நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸாம் நல்லா பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நல்ல தூக்கம் வரும் வந்து. அன்றைக்கி நைட் கரெக்டாக நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டே வந்து அமையப்போகுது. ஓகே, ஸோ அப்போ அட்டாமிக் வெயிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்டலோடைய ஆவர்த்தன விதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதன் அடிப்படையில் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட் அந்த அணு நிறை வந்து ஆக்சுவலாக அப்போ அட்டாமிக் மாஸ்ன்னு கொடுத்துருக்கணும், அணு நிறை வந்து. ஸோ பெஸ்ட் ஆன்சர் தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அணு எண் அப்படின்றது யார் சொன்னாருன்னா மோஸ்ட்லே சொன்னாரு அப்படின்றத பார்த்தோம் வந்து. வால்யூம் வந்து யார் சொன்னாரு? லோதர் மேயர். ரிவிஷன் பண்ணாதான் வரும்.
கரெக்டாக ரிவிஷன் பண்ணாது. ஏன்னா நம்ம மற்றெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். வந்து எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையட்ஸ் மெத்தட் ஞாபகத்துக்கு வந்துடும், அப்புறம் லா ஆஃப் ஆக்டர்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடும், லோதர் மேர் விட்டுருவோம் வந்து. ஸோ ஆனால் அதுதான் நமக்கு கேள்வியாக கேட்டு என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க வந்து. ஸோ அப்போ வால்யூம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசினது யாருன்னு லோதர் மேர் பேசியிருப்பார் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து செகண்ட் கொஸ்டின், த எலிமெண்ட் விச் இஸ் எசென்ஷியல் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பிலாங் டு த குரூப் வந்து. ஸோ இப்போ என்னன்னா 2 4 5 6 7 8 10 2 4 6 7 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் கரெக்டாக போட முடியல. பார்த்துடலாம், வாங்க பார்த்துடலாம். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன, எலிமெண்ட் விச் இஸ் எசென்ஷியல் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த குரூப் வந்து. 14th குரூப் அப்படின்னாவே வந்து அதில் தலையில உட்காந்துருக்கிறது யாருன்னா கார்பன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோ. இப்போ கார்பன் அப்படின்றது எல்லா லைஃப்லையுமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு உயிரினம் வந்து ஃபாசில் எவிடன்ஸ் போகும்போது என்ன பண்ணோம்னா கார்பன் டேட்டிங் தான் போகிறோம். அப்போ கார்பன் டேட்டிங் அப்படின்னா கார்பன் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து எடுத்துட்டு இருக்கும், எந்த அளவுக்கு வெளியிடுறதோ ஈக்குவலா இருக்கும். ஒன்ஸ் அது இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கார்பன் வெளியிடுறது தான் அதிகமா இருக்கும் வந்து. ஸோ அப்போ கார்பன் வெளியே எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்றத வச்சு என்ன பண்றாங்கன்னா கார்பன் டேட்டிங் பண்றாங்க. ஸோ இப்போ கார்பன் அப்படின்றது 14th குரூப்ல இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் இதா இருக்கு. ஸோ அது வந்து 14th. 15th குரூப் என்ன சொல்லுவோம் நேமு? அது 1 2 அப்புறம் 13ல இருந்து 18 வரையும் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம். 15வது குரூப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிவிஷன் பண்ணல சரியா. 15th குரூப். 16th குரூப் என்னன்னு சொல்லுவோம்? 17th குரூப் ஹாலஜன். 18th குரூப் நோபல் கேஸஸ் வந்து. ஓகே, அப்ப 15th குரூப்ல டாப்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வந்து. யார் இருக்கா? நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் குரூப். அப்ப 14th குரூப் வந்து கார்பன் வந்து. அப்ப 16 வந்து சால்கோஜன் அண்ட் 17 அது ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் பாத்துருங்க, பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ 14th குரூப் அப்படின்றது வந்து கார்பன் இருக்கு. ஸோ அதுதான் எல்லா அனிமல்ஸ்லயும் பிளான்ஸ்லயும் இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். ஸோ பி வந்து. அடுத்து தேர்டு, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து. ஸோ டி தொகுதி தனிமங்களை பொறுத்து சரியான கூட்டரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றத வந்து. தே ஆர் ஆல் மெட்டல்ஸ், கரெக்டா? அவை அனைத்தும் உலோகங்கள் வந்து. இது நம்ம நேரத்தே பார்த்துட்டோம், கரெக்ட் வந்து. அண்ட் தே ஷோ த வேரியபிள் வேலன்சி. வேரியபிள் வேலன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபெரஸ் இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இரும்பு வந்து என்ன பண்ணுன்னா சப்போஸ் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்னா FeSO4ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சல்ஃபரோட ஒன்னா சேரும் இரும்பு வந்து. அதே இரும்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 குளோரினோட ஒன்னா சேர்ந்து ஃபெரிக் குளோரைடா வந்து மாறும் வந்து. அப்ப வேரியபிள் வேலன்சிஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இணையக்கூடியது அப்படின்னும் போது மற்ற எலிமெண்டோட இணையுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா 1ஓட இணையும், 3ஓட இணையும், 4ஓட இணையும். அப்ப டிஃபரெண்டா இணைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு தான் என்னன்னா வேரியபிள் வேலன்சி அப்படின்னு பேரு வந்து. ஸோ அப்போ டிஃபரெண்டா இணையிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நான் இந்த ஃபார்ம்ல 2 ஆட்டமோட தான் நான் இணைவேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது நான் வேரியபிள். நான் வந்து ஒரு ஆட்டமோட இணைவேன், 2 ஆட்டமோட இணைவேன், 3 ஆட்டமோட இணைவேன் அப்படின்னா 3 ஆட்டம்னா 3. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபெரிக் குளோரைடு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து Cl3ன்னு சொல்லுவோம், FeCl3ன்னு சொல்லுவோம். அப்ப அயன் வந்து என்ன பண்ணுதுன்னா 3 குளோரினோட ஒன்னா சேருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ அப்போ அயன் வந்து அயனை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ 3 குளோரின் அப்படின்னும் போது இப்போ Fe நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அயன் வந்து ஒரு குளோரின், அப்புறம் இன்னொரு குளோரின் இப்படி இணையுது. அதே ஃபெரிக் சல்ஃபேட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சல்ஃபரோட இணையுது வந்து. ஸோ அதான் வேரியபிள். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு சொல்லுவோம் இந்த பண்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடிஷனலா எழுதிக்கோங்க. ஸோ அப்ப தே ஷோ எ வேரியபிள் வேலன்சி அப்படின்னு பாக்குறோம். அப்ப வேறுபட்ட இணைதிறன்களை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வேறுபட்ட இணைதிறன் இருக்கு அப்படின்னா வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்டல் இருக்கு. அப்போ உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் வேலன்சி வந்து இருக்கு. அப்ப டிஃபரெண்டா என்ன பண்ணோம்னா ஃபார்ம் பண்ணும், சால்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறோம். இப்ப சால்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய பண்பு எது இருக்குன்னா இதுக்கு இருக்கு. அப்ப காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஃபார்ம் ஆகும். தே ஃபார்ம் கலர்டு அயான்ஸ் அப்படின்னும் போது கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரெண்ட் சால்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் வந்து காம்பினேஷன்ஸ்ல வந்து. அது வந்து காம்பவுண்டா மாறும் போது அப்ப எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 or more எலிமெண்ட்ஸ் ஒன்னா சேரும் போது அந்த காம்பினேஷன்ல காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு சால்ட்டும் ஃபார்ம் ஆகுது அண்ட் கலர்டு அயான்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் யாருடைய பண்புகள் அப்படின்னா டி பிளாக். இது ஜென்ரலா தான் வந்து. நம்ம மோர் ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்பு என்ன அப்படின்றது போறதே கிடையாது வந்து. ஒரு பிளாக் இருக்கு இல்லைன்னா ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கு என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க வந்து. ஸோ அதனால நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன பண்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தே ஃபார்ம் ஏ கலர்டு அயான்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். இது எங்க எழுதுறீங்கன்னா எங்க டி பிளாக், பி பிளாக், எஸ் பிளாக், எஃப் பிளாக்னு எழுதிருப்பீங்களா அந்த இடத்துல போயிட்டு எழுதிக்கோங்க. அப்ப மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றது இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ 3மே இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ அப்ப தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆல் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் வந்து. அடுத்து 4th கொஸ்டின், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஸ் அ காமன் டு த ஆல் த லாந்தனைட்ஸ் வந்து.
ஸோ அனைத்து லாந்தனைடுகளுக்கும் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு முதல்ல ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போடும் வந்து இப்போ எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சோடியம் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் வந்து. அதே வந்து நம்ம நெகட்டிவ் போடுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அயன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வாங்குச்சுன்னு அர்த்தம் வந்து. ஸோ அப்போ எழுதிக்கோங்க பாசிட்டிவ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்து விடும் வந்து கிவ் ஒன் எலக்ட்ரான். நெகட்டிவ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஒன் எலக்ட்ரான். எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்குல்ல அந்த வேலன்சி ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்பிட்ல இருந்து வெளியே போகும் வரும். இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ்ல வந்து இது வந்து நடக்கும் அது. ஸோ மெட்டல்ஸ்ல எப்பவுமே எலக்ட்ரான் என்ன பண்ணும் ஜம்ப் பண்ணும். அப்பதான் நமக்கு என்னன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து பிசிக்ஸ் வந்து. ஸோ அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் கொடுத்துரும். நெகட்டிவ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ அனைத்து லாந்தனைடுகள் அப்படின்னு நேற்று பார்க்கும்போது லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் அப்படின்னா டேபிள் வந்து கீழே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் வந்து. ஸோ இப்போ லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் யார் இருக்காங்க அப்படின்னா மெட்டல்ஸ் தான் இருக்கு. ஜென்ரலா அதோட ஆக்சிடேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா +3. அப்புறம் என்ன பண்ணணும்னா 3 எலக்ட்ரானை கொடுத்துரும். ஜென்ரலா தான் வந்து இப்போ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் இது வந்து. அப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டலையோ ஒரு ஆட்டமையோ நம்ம படிக்கல. லாந்தனைடுகள் அப்படின்றது வந்து பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 3 +3 அப்படின்றது ஆக்சிஜனேட்டர் நிலை ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து 3 எலக்ட்ரானை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் அப்படின்றது லாந்தனைடுகளோட பண்பு. அப்படி எழுதிக்கோங்க. லாந்தனைடுகள் அப்படின்ற இருக்கிற இடத்துல போயிட்டு எழுதிக்கோங்க +3. லாந்தனைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இந்த நைட்ரஜன் ஃபேமிலி. அது வந்து நம்ம நைட்ரஜன் தர்ஷினி கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் தர்ஷினி போட்டிருக்க ஆன்சர் தான் கரெக்ட். நைட்ரஜன் ஃபேமிலி கார்பன் ஃபேமிலி அப்படியே படிச்சிட வேண்டியதான். புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்படிதான் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடிஷனலா சில பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம சேர்த்துட்டு போயிடலாம். ரொம்ப டெப்தா நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன் அமங் த ஃபாலோயிங் இஸ் மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக் அப்படின்னா என்னன்னா ஓரணு தனிமம். இது தனியா தான் இருக்கும் வந்து 2 ஆட்டம் ஒன்னா சேர்ந்து கூட இருக்காது வந்து. இது எந்த குரூப்பை சொல்லலாம் அப்படின்னா வந்து 18th குரூப்பை சொல்லலாம். நோபல் கேஸ். அப்ப நோபல் கேஸ் எல்லாமே என்னதுன்னா மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஓகனேசான் வந்து. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல ஓகனேசான் வரை இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா தனியா தான் இருக்கு. அப்ப நோபல் கேஸ் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரேடானோட நம்ம முடிச்சுப்போம். மொத்தம் 6 இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகனேசான் வரையும் மீதி எல்லாம் எப்படி இருக்கும்னா 2 இல்லைன்னா 2க்கு மேல இருக்கும் வந்து. இப்ப ஹைட்ரஜன் கேட்டாங்க அப்படின்னா 2 இருக்கும் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கு H2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டா 2 இருக்கும். பாஸ்பரஸ் அப்படின்னு கேட்டா 4 இருக்கும் வந்து. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டை அட்டாமிக் ஆர் வந்து பாத்தீங்கன்னா மல்டி அட்டாமிக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 2 or more அட்டாமிக்ஸ் மேல வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது தான் வந்து நேச்சுரலா இருக்கு. ஆனா சிங்கிளா இருக்கிறது அப்படின்றது யாரு அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கிறது யாரு மோனோ அட்டாமிக்னா குரூப் 18 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஓகனேசான் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எது வரும் அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க, ஹீலியத்தை கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லி பாக்குறோம். 5th. அடுத்து 6th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட் வந்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க வந்து. சோ அந்த 1 pair 2 pair அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி எது தவறான இணை அப்படின்றது நமக்கு இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா லாஸ்ட் 2 இயரா. இந்த கலீனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காரியம் கரெக்டா கரெக்ட். பாக்சைட் அப்படின்றது கரெக்ட், அலுமினியம் கரெக்ட். மேக்னசைட் அப்படின்றது மெக்னீசியம் கார்பனேட் வந்து. கோரண்டம் அப்படின்றது தப்பு. கோரண்டம்ல என்ன கிடைக்கும் நேத்து பார்த்தோம் அலுமினியம் எழுதிக்கோங்க. நேற்று இருக்கு பாருங்க. அலுமினியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோரண்டம் அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். அலுமினியம் வந்து கோரண்டத்துல இருந்து எடுக்கிறோம் ஓர் எப்படி பார்க்கிறோம். பாதரச சல்பைட் அப்படின்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து மெடிசன். ஆக்சுவலா வந்து இது வந்து மெடிசனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படி பார்க்கிறோம். ட்ரீட்டிங் டயரியாக்கு மெடிசனா வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து சப் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 மட்டும்தான் தப்பு. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே பாதரசம் எந்த ஓர் பாதரசத்தோட ஓர் முக்கியமான ஓர் மெர்குரி ஓர் ஆஃப் மெர்குரி பார்த்தோம் ரிவிஷன் பண்ணல. அப்ப திருப்பி நான் நாளைக்கு போயிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். சின்னபார் மெர்குரி அப்படின்னா ஆமா HGS ஆமா சின்னபார் வந்து
அதெல்லாம் ஓகே. மெர்க்குரியோட ஓர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சின்ன பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ மெட்டலாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து மெட்டலாய்ட்னு சொல்ற கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக பொலிகள் என்று அழைக்கப்படுகின்றன? ஆமா, ஜெர்மனியம், ஆர்சனிக். அது வந்து ஆர்சனிக். இது என்னது? ஆன்டிமனி. ஆன்டிமனி அது நேம் டெரிவேட்டிவ் ஃப்ரம் லட்டின் கிரீக் வந்து ஸ்டீபியம் அப்படின்ற பேர்ல இருந்து வந்துச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ வந்து போரான், சிலிக்கான், ஜெர்மனியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இந்த ஆறுமே என்னன்னா உலோக போலிகள் அப்படின்னு நம்ம நேற்று தான் பார்த்தோம் வந்து. ஓகேவா? எஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னபார், வெரி குட் வந்து மணிகண்டன், அபிஷா, பிரான்சிஸ், வினோதினி. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த 3 இங்க கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் போரான், சிலிக்கான் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? டெலூரியம் இருக்கு வந்து. ஸோ அந்த ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலோக பொலிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் வந்து. சூஸ் அ கரெக்ட் பேர், சரியான எண்ணெய்களை தேர்வு செய்க வந்து. சோலார் செல், சூரிய செல்கள், காட்மியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்மியத்தோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா டெலூரியம் அப்படின்றதும் ஆட் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ சோலார் செல் ஏன் ரேட் வந்து குறைஞ்சது அப்படின்னா காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காட்மியம், டெலூரியம் அப்படின்ற கோட்டிங் வந்து மேலே இருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா அந்த சன்லைட் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து இது ஒன்று கரெக்ட் வந்து. ஸோ அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ், கண்ணாடி தயாரிக்க எது பயன்படுகிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா தயாராகுது. அது மாதிரி செயற்கை மலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இது நம்ம சில்வர் அயோடைட். அடுத்து நம்ம ஆசிட் பேஸ் சால்ட்ல வந்து பார்ப்போம் சில்வர் ஐட். சில்வர் நைட்ரேட் எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி சாயம் இருக்குல்ல, டையிங், அதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படி பார்க்குறோம் வந்து. அண்ட் ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடு வந்து கிடையாது. ஸோ அது வந்து பாஸ்பெயின் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. கீழே எங்க இருக்கு? ஸோ பாஸ்பெயின் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது, புகைத்திரைக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்ப அந்த கடைசி 2 வந்து தப்பு. என்னன்னா சில்வர் அயோடைட் வந்து இருக்கணும் அண்ட் பாஸ்பெயின் அப்படின்றது வந்து இருக்கணும். அதோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதனால 1 மற்றும் 2 வந்து சரி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. எது தப்பு அப்படின்னா 3, 4 வந்து தவறு வச்சிருக்கோம். 9th கொஸ்டின். இதுலயே ஒன்று அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெட்டல் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்டீல் வந்து. எஃகுவில் இடம் பெற்றுள்ள உலோகங்கள் என்ன? ஆனா நீங்க ஆப்ஷன் வச்சு நீங்க போட்டுடலாம். கரெக்டா போட்டிருக்கலாம் வந்து. குரோமியம், நிக்கல் அப்படின்றது கண்டிப்பா இருக்குன்னு பார்த்தாச்சு. அயன், கார்பன், அது இல்லாம குரோமியம், நிக்கல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் வந்து உல்ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்றது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ இப்போ கொடுத்துருக்கு ஜிங்க் கொடுத்துருங்க, வெனடியம் கொடுத்துருங்க. ஜிங்க் வராது கண்டிப்பா வந்து. ஸோ அப்போ என்னன்னா வெனடியம் அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் இல்லை. 1, 2 அப்படின்றது வரணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வராதுன்னு சொல்லி போடும்போது இந்த மேட்ச் போயிடலாம். வெனடியம் அப்படின்றது வரும் வந்து. சேர்ப்பாங்க வந்து எதுல அப்படின்னா ஸ்டீல்ல வந்து. ஸோ அப்போ 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல அந்த அளவுக்கு போக வேண்டியதுல பட் என்னென்ன மெட்டல் இருக்கு அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. நம்ம நேற்று தான் பார்த்தோம் வந்து. ஸோ ப்ரோன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? காப்பர் அண்ட் டின் வந்து. அடுத்து பிராஸ் அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்க். பித்தளை அப்படின்னா வீட்டு பாத்திரத்துல ஜிங்க் இருக்கு, துத்தநாகம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்ரோம் அப்படின்னா குரோமியம் அண்ட் நிக்கல் அண்ட் அயன், நிக்ரோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அண்ட் கன் மெட்டல் அப்படின்றது அப்புறம் டின், அதான் 3 இருக்கு மேல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோன்ஸ் அப்படின்றது காப்பர் அண்ட் ப்ரோன்ஸ் அப்படின்னு காப்பர் அண்ட் டின்னு வந்து. பிராஸ் அப்படின்றது காப்பர், ஜிங்க் வந்து. நிக்ரோம் அப்படின்றது குரோமியம், நிக்கல் அண்ட் அயன் வந்து. அண்ட் கன் மெட்டல் அப்படின்றது காப்பர், டின், ஜிங்க் வந்து. ஸோ அதுதான் பர்சன்டேஜ் கூட வேண்டியது இல்லை, ஆனா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டி 2, 3, 4, 1 அப்படி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்ததுலேருந்து. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து 10 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஆட் ஆகி வந்துடும். அப்போ 20 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வந்து. ஸோ அதே 15 நிமிஷம் தான், 10 to 10:15 அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி பார்த்துருங்க வந்து. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா வந்து? டவுட் இல்லை.